குரு யார் தான்? உன் கேள்வியை அறுபடை வைப்பார் தான். கேள்வி இல்லாமல் போக முடியும் தான். நான் குருவாக இருந்து கேள்வியெல்லாம் அறுபடை வைக்க முடியும்னா ஒரு சச்சங்க நடத்தி உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதா என்ன? அந்த தைரியத்தில் தான் வந்து உட்காந்துக்கிறேன். ஒரு பர்சனலாக ஒருத்தனை தனியாக சந்தித்து பதில் சொல்ல முடியும்னா கூட்டத்தில் பதில் ஈஸியாக சொல்ல முடியும். அவங்களாம் உங்களை தனியாலாம் சந்திக்க மாட்டாங்க. நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் கோடி ரூபாய் கூட கொடுத்துருங்க, தனியாக சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் கேள்விக்கான பதில் அவங்கக்கிட்ட இல்லை. என்னை சந்திக்க சொல்லி பார்க்கலாம். இல்லை நீ சந்திக்கிறனா நீ அவனுக்கு ஒரு பீஸை கூட நான் உன்ன கூட வரேன், சந்திக்கலாம். யாருன்னா இருந்தால் சொல்லு, குருன்னு யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லு, உனக்கு குரு தெரியும்னா சொல்லு, நான் வரேன். இருந்தால் சந்தோஷம் தானே. அவர் குரு தான் நானே சொல்லிட்டு வரேன். ஆமாம் இவர் குரு, இவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம், இவர்கிட்ட போனால் கேள்வியெல்லாம் அறுபடுன்னு நான் சொல்கிறேன். எல்லாரையும் குறை சொல்கிறேன், எல்லாரையும் குறை சொல்லலை நான். இல்லைன்றேன். இல்லாத ஒன்று எப்படி குறை சொல்ல முடியும்? இல்லையே, குரு இல்லை, அவன் குரு கிடையாது. புரியுதா? காலைல தாலி கட்டி சார்ந்து போனவன் குரு கிடையாது. சும்மா புக்கை வச்சுன்னு பாராயம் பண்ணியிருந்தானாக்கா என்ன பண்ண போகிறேன்? உனக்கு எப்போ புரியும் கண்ணுதல்னாக்கா? எத்தனை ஜென்மத்தை புரிஞ்சு போகிற கண்ணுதல்ன்ற ஒரு வார்த்தையை? சும்மா பேச்சு. கண்ணப்ப நாயனார் கதை உனக்கு புரிஞ்சிருமா என்ன?